அது நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். காவேரி எப்படியோ விஜய் வெளியில் கொண்டு வந்தது எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பி. அண்ட் இதே மாதிரி காவேரியோட ப்ரெக்னன்சி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லாக்அப்லேருந்து விஜய் வெளியில் வந்ததுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். வெண்ணிலாவோட மாமா பசுபதி, ராகினி எல்லார் முன்னாடியுமே போலீஸில் வந்துட்டு அவ்வளோ பேர் இருக்கிறதுக்கு முன்னாடி காவேரியை நல்லா ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவார் நெத்தியில். அதை பார்த்ததுமே அந்த போலீஸ் சொல்லுவாங்க, பாருமா நீ என்னமோ ஏனோ தானோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த, புருஷன் பொண்டாட்டினா இப்படி தானே இருப்பாங்க, அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கிறது நீயே பாரு, இவங்களை பிரிக்கிறதுக்கெல்லாம் உனக்கு எப்படி தான் மனசு வருதோ தெரியல அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவை பார்த்து போலீஸ் கேட்க உடனே வெண்ணிலா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கெல்லாம் யாருக்குமே எந்த உண்மையும் தெரியாது, விஜய் என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணார், விஜய் இப்படி என்னை ஏமாற்றிட்டு காவேரி கூட போய் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறது யாருக்குமே தெரியாது, விஜய் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கே நியாயமாக இருக்கா, என்னை நீங்கள் லவ் பண்ணவே இல்லையா, நானும் நீங்களும் சந்தோஷமாக இல்லவே இல்லையா, உங்களுக்கு காவேரி தான் முக்கியமாக, நான் இவ்வளோ பேர் முன்னாடி உங்ககிட்ட டேரெக்டாகவே கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய் ஃபீல் ஆயிடுவார். ஐயோ வெண்ணிலா, நான் உன்னை ஏமாற்றணுன்ற இன்டென்ஷன் எனக்கு எப்போவுமே இருந்தது கிடையாது, நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறையா டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், காவேரி என்னோடய லைஃப்பில் எவ்வளோ முக்கியமானவ, காவேரி என் லைஃப்பில் எந்த அளவுக்கு உள்ளே வந்திருக்கா கலந்துட்டாங்கிறது, காவேரி இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்கிறது முதல் கொண்டு நான் உங்ககிட்ட எல்லாமே பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நான் உன்னை லவ் பண்ணது உண்மைதான், நீ எனக்கு ஒய்ஃபாக வரணும்னு நினச்சது உண்மைதான், பட் கடவுள் பண்ண சதியோ இல்லை யார் பண்ண சதியோ தெரியாது, நம்ம 2 பேரும் ஒன்று சேர முடியாமல் ஆயிடுச்சு, கடவுள் போட்ட முடிச்சுப்படி நானும் காவேரியும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டோம், நான் 2 பேரும் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒத்து போகாமல் இருந்தாலும் அதுக்கப்புறம் சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டோம், இதுக்கு மேலே நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், வெளியில் வரையா அப்படின்ற மாதிரி காவேரி வந்து வெளியில் கூட்டிகிட்டு வருவாங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணை, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதுல்ல, உனக்காவது அம்மா இல்லை குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது, விஜய் வந்து உன் பக்கம் நின்று சப்போர்ட்டிவாக இருக்கார், பட் எனக்கு யார் இருக்காங்க, ஆல்ரெடி வந்துட்டு நான் மெமரி லாஸ் ஆகி கோமா வரைக்கும் போய் நீங்களாம் தானே காப்பாற்றிருக்கீங்க, நீ வந்துட்டு எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க தான் இல்லைன்னு சொல்லலை, நீ தான் வந்துட்டு விஜய் வீட்டுக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போன, அவர் வந்துட்டு இந்த அளவுக்கு கேர் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது நீ தான், பட் இப்போ என் லைஃப்பில் எனக்கு யார் இருக்காங்க நீயே சொல்லு, என்னை இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணி இவ்வளோ பெரிய நாடகம் போட்டு விஜய் பற்றின எல்லா உண்மையும் வந்துட்டு என்கிட்டயே காமிச்சு ரெக்கார்டிங் வாங்கி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இல்லை, நான் வந்துட்டு விஜயை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இந்த சான்ஸை யூஸ் பண்ணியாவது விஜயை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் எப்படியாவது நானும் விஜயும் சந்தோஷமாக இருந்திருப்போம்ல, உனக்கு ஏன் இப்படிலாம் நீ நினைக்கிற, நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது, நானும் உன்னை அப்பப்போ வந்துட்டு நல்லவன் தான் நினைப்பேன், நீ என்னை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தது நீ தான், அந்த நன்றி கடனை மறக்கக்கூடாது, நான் எத்தனையோ முறை நினச்சிருக்கேன், ராகினி பசுபதி எல்லாருமே உன்னை பற்றி தப்பாக சொல்லும்போது நான் இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்ற ஒரு பக்கம் ஒரு நினப்பு எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு, பட் இன்றைக்கி தான் வந்துட்டு நீ இந்த அளவுக்கு வீடியோலாம் எடுத்து போலீஸ்கிட்ட அதை காமிச்சு ஷார்ட்கட்டெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ட்ராமாலாம் பண்ணும்போது தான் உன்னோட சுயரூபம் என்னங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா காவேரியை பற்றி சொல்ல, அச்சோ வெண்ணிலா உனக்கு நான் எவ்வளோ முறை சொல்கிறது, விஜய் போதுமான அளவுக்கு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, விஜய் வந்துட்டு நீ எப்படியாவது கல்யாணம் பண்ணிடுவேன், எப்படியாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறேன், என்னை விட்டுட்டு விஜய் உன்னை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்துருவாருன்னு நினைக்கிறியா, அது இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது, நீ ஃபோர்ஸ் பண்ணி விஜயை கல்யாணமே பண்ணியிருந்தாலுமே விஜய் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருக்க மாட்டார், ஏன்னா அவர் லைஃப் ஃபுல்லாக நான் மட்டும்தான் இப்போ இருக்கேன், உனக்கு அது புரிய மாட்டேங்குது, என்ன தான் பசுபதி ராகினி எல்லாருமே வந்துட்டு உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி விஜய்க்கு சப்போஸ் ஃபோர்ஸ் பண்ணியே கல்யாணம் பண்ணி வச்சாலும் உனக்கும் விஜய் உங்களோட சந்தோஷமாக இருக்க மாட்டார், எப்படி ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியே, இதெல்லாம் தப்பு கிடையாதா, விஜய் உன்னை லவ் பண்ணது உண்மைதான் இல்லைன்னு அவருமே வந்துட்டு என்றைக்குமே மறுத்தது கிடையாது, பட் இப்போ அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, இதெல்லாம் தாண்டி ஏன் நீ அவரை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி எப்படியாவது அடையணும்னு நினைக்கிறேன், இதுக்கு பேர் கண்டிப்பாக லவ்வே கிடையாது, நீ வந்துட்டு பிடிவாத குணத்தினாலையும் விஜய் எப்படியாவது வந்து சேர்த்துடணும், விஜய் கூட சேர்ந்துடணுன்ற அந்த பிடிவாத குணத்தினாலையும் அந்த அடம் பிடிக்கிறது குணத்தினாலையும் மட்டும்தான் நீ இப்படிலாம் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது, அவர் மேலே ரியல் லவ் உனக்கு இருந்துச்சுன்னா அவர் இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்து நீ நிறுத்தியிருக்க மாட்டேன், விஜய் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறக்கோ இல்லை மீடியாவில் வந்துட்டு அசிங்கப்படுறக்கோ நீ விட்டுருக்கவே மாட்டேன், நீ ஒதுங்கி நின்று எல்லாத்தையும் பொதுவாக சாந்தமாக எல்லாத்தையும் பண்ணியிருந்திருப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் கிடையவே கிடையாது, நீ எவ்வளோ தூரம் பொறுமையாகவும் அமைதியாகவும் போராடி பார்த்தாச்சு, விஜய் ஒத்துக்கவே மாட்டார், ஒத்துக்கவே முடியாதுன்ற பட்சத்துக்கு தான் நான் இந்த மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் எடுத்தேன், அதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் இருக்கா இந்த உலகத்தில், எனக்கு அம்மா இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா, இல்லை கூட பிறந்தவங்க தான் யாராவது இருக்காங்களா நல்லது சொல்லிக் கொடுக்குறக்கு, எனக்கு இப்போதைக்கு தெய்வமாக இருக்கிறது அந்த ராகினியும் பசுபதியும் மட்டும்தான், அவங்க சொல்கிறத கேட்டு தானே என்னால் நடக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ தப்பாக புரிஞ்சுக்கிற, அவங்க நல்லவங்களே கிடையாது, என் மேலே இருக்க கோவத்தினாலையும் என்னை பழி வாங்கணுன்ற நினைக்கிறதுனாலையும் மட்டும்தான் வந்துட்டு உனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சத்தியமாக சொல்கிறேன் அவங்க உனக்கு நல்லதே நினைக்கிறது கிடையாது, இது அது போக நல்லது கிடையாது, அவங்க உன்னை சேர்த்தியே வச்சாலும் விஜய் கூட இது நல்லதே கிடையாது உன் லைஃபு,
விஜய் வந்து கண்டிப்பாக உங்க கூட சந்தோஷமாக இருக்கவே மாட்டார் வெண்ணிலா, தயவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக இது போய் விஜய் என் கூட சந்தோஷமாக இருந்திருப்பாரு, நான் அவரை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அவர் மனசை மாற்றிருப்பேன், அவரை வந்து என் கூட சந்தோஷமாக தான் வாழ்க்கையை வந்துட்டு நடத்தியிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்ல, போது நிறுத்தி வெண்ணிலா, நானும் வந்துட்டு குழந்தை பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி பொறுமையாக வந்துட்டு கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னதவே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன திரும்பி திரும்பி அதவே பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன பைத்தியமா, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல விஜய் உன்னை ஏற்றுக்க மாட்டார்னு, என் வயிற்றில் விஜயோட குழந்தை வளருது, நானும் விஜய் சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கான சாட்சி என் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு, இப்போ எனக்கு 2 months ஆகுது, 2 months நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இதெல்லாம் தாண்டி விஜய் உன்னை ஏற்றுக்குவாரா, என்ன பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ மெமரி லாஸ்லேயே இருந்துருந்துருக்கலாம், உனக்கு ஞாபகம் வந்தது தான் முதல்ல தப்பு, அந்த கடவுள் எதுக்கு உனக்கு இந்த ஞாபகத்தெல்லாம் கொண்டு வந்தாருன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிற, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, நீ சத்தியமாக தான் சொல்கிறியா காவேரி, என் மேலே சத்தியமாக சொல்லு, விஜய் மேலே சத்தியமாக சொல்லி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, நீ உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா வந்து விஜயா, இதனால நம்பவே முடியல, உங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கல, நீங்கள் சந்தோஷமாகவே இல்லை, நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே வாழலைன்னு தானே எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் கான்ட்ராக்டில் தான் 2 பேரும் வந்துட்டு இருந்திருக்கீங்க, கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் உங்கள் வீட்டுக்கு நீ போயிட்டேன்னு தானே எல்லாரும் சொன்னாங்க, பட் அதே மீறி நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கீங்க, அதுக்கான சாட்சி உன் வயிற்றில் வளருதுன்னு சொல்கிறேன், இதெல்லாம் நிஜமா இல்லை வந்துட்டு என்னை சமாதானப்படுத்துறதுக்காகவும் காவேரி வந்துட்டு விஜய் லைஃப்லேயும் நான் எந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நீ வந்து இப்படிலாம் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படிலாம் இல்லவே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், என் வயிற்றில் வந்து விஜயோட குழந்தை தான் வளர்ந்துட்டுருக்கு, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்தோம், எல்லாரும் சொன்ன மாதிரி ராகினி எல்லாம் உங்ககிட்ட தப்பாக சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும் கான்ட்ராக்ட்லலாம் வந்துட்டு லைஃப்பை ரன் பண்ணவே கிடையாது, நாங்கள் 2 பேரும் புருஷன் முன்னாடியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம், இடையில நீ வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் லைஃப்பில் நிறைய டிராஸ்டிக் சேஞ்சஸ் நடந்து நான் விஜய் விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு, எங்கள் வீட்டில் அம்மா ஒத்துக்கல, எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே விஜய்க்கு எதிராக இருந்தாங்க, அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணேன், ஒரு பக்கம் என்னோடய கான்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்சு என் ஃபேமிலியில் எல்லோரும் கோவப்பட்டாங்க, ஒரு பக்கம் நீ வேறு வந்து விஜய் வீட்டில் உட்காந்துருந்த, இது எல்லாத்தையும் நான் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விஜய்க்கான ப்ரைவசி கொடுக்கணும், விஜய்க்கான கேப் கொடுத்து அவர் வந்துட்டு எல்லா பிரச்சனையிலேருந்து சால்வ் பண்ணி வெளியில் வரணும், அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கோங்கிறதுக்கு வேண்டி தான் நான் அவருக்காக இவ்வளோ தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணி பொறுமையாக இருந்தேன், பட் இந்த ப்ராப்ளம்லாம் முடிகிற மாதிரி எனக்கும் தெரியல, அதனால தான் நான் உள்ளே வந்தேன், அது போக விஜய் வந்து லாக்கப்பில் இருந்ததும் ஜெயிலுக்கு போனதும் எனக்கு சுத்தமாகவே வந்துட்டு விருப்பமே கிடையாது, என் புருஷன் அவ்வளோ கஷ்டப்படும் போது அதுவும் போக என்னால் தான் அவர் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாருங்க போது நான் எப்படி பார்த்துட்டு பொறுமையாக இருப்பேன், அதனால தான் வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் நான் சால்வ் பண்ணேன், நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம், விஜய் உனக்கு கிடைக்கவே மாட்டார் வெண்ணிலா, தயவு செய்து விஜய்ன்றதை சொல்கிறத விட்டுட்டு உங்கள் லைஃப்பை போய் பாரு, உன் லைஃப்பில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு யோசி, மூவ் ஆன் பண்ணு, உனக்கும் சரி உன் லைஃப்க்கும் சரி எந்த விதத்தில் சப்போர்ட்டிவாக வேணும்னாலும் நானும் விஜயும் இருப்பேன், உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் 2 பேரும் எப்போவுமே லைஃப் லாங் சப்போர்ட் பண்ணுவோம், மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டு திரும்ப திரும்ப ஏதாவது யோசித்து நீயே வந்துட்டு உன் லைஃப்பையும் உன் ஹெல்த்தையும் கெடுத்துக்காத, அது நல்லதே கிடையாது, உனக்கு அம்மா அப்பா இல்லைனாலும் எங்கள் ஃபேமிலியை நீ உன் ஃபேமிலியை எப்படி வேணும்னாலும் நினச்சிக்கலாம், எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட இருக்கலாம், எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, பட் விஜய்ன்ற அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் மட்டும் நீ பண்ணாமல் இருந்தேன்னா அதுவே போதும், விஜயை தயவு செய்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்க்க பழகிக்கும், இப்போ விஜய் உன்னை எப்படி நினைக்கிறாரோ அதே மாதிரி நீ நினச்சிட்டேன்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வெண்ணிலா சொல்லுவாங்க, இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு என்ன காவேரி இருக்குது, நீ தான் வந்துட்டு சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டியே, உன் வயிற்றில் விஜயோட குழந்தை வளருது, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க, உங்கள் 2 பேர்த்தையும் யாராலையும் பிரிக்க முடியாது, விஜய்க்காக நீ வெயிட் பண்ணுறதே வேண்டாம் கஷ்டங்கிற சொல்லும்போது நான் என்ன விஜய்க்காக வெயிட் பண்ணுறது இல்லை விஜய் வேணுங்கிறதுக்காக நான் போராடுறதும் வந்துட்டு முட்டாள் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க, இதுக்கு மேலே உன் லைஃப்லேயும் சரி விஜய் லைஃப்லேயும் சரி நான் குறுக்க நிற்கவே மாட்டேன், நான் எங்கள் ஊருக்கே கிளம்பல, எங்கள் மாமா கூட நான் போக மாட்டேன், எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த ஊருக்கே நான் போகிறேன், அங்கே போய் நான் தனியாக எப்படி சர்வை பண்ணணுமோ அப்படி சர்வை பண்ணிக்கிறேன், என்னாலே எல்லாமே முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கோவமாக கிளம்பிடுவாங்க.